Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே வீட்டில் வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்து ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொரு நபர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜோதிகுமார். வணக்கம் ஜோதிகுமார், விபத்திற்கான காரணம் என்ன? மேலும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கோம்பைப்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் இந்த பகுதியில் சுபமுகூர்த்த நாட்கள், இல்ல விழாக்கள் மற்றும் திருவிழாவிற்கு பட்டாசு, வானவெடி, நாட்டு வெடி உள்ளிட்ட பல்வேறு வெடிகளை விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இல்ல விழாக்களுக்கு இவரது வீட்டில் பட்டாசுகள் மற்றும் நாட்டு வெடிகளை வாங்கி வைத்திருந்ததாக கூறுகின்றனர். வீட்டில் வைக்கப்பட்டிருந்த வெடிகளில் பட்டாசு மற்றும் நாட்டு வெடிகளை ஒரு இல்ல விழாவிற்காக கொண்டு செல்வதற்கு எடுத்துக் கொண்டிருந்த போது அந்த வெடிகள் எதிர்பாராமல் வெடித்து சிதறியுள்ளது. அப்போது அங்கு இருந்த நாட்டு வெடிகள் பயங்கர சத்தத்துடன் வெடித்துள்ளது. இந்த வெடி விபத்து கோம்பைப்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன், கண்ணன் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். அவர்களை சிகிச்சைக்காக வத்தலகுண்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பாலமுருகன் பரிதாபமாக இறந்துவிட்டார். படுகாயங்களுடன் கண்ணன் வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து வத்தலகுண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து இறந்த பாலமுருகன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வத்தலகுண்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வத்தலகுண்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வத்தலகுண்டு அருகே நாட்டு வெடி விபத்து ஒருவர் பலியான சம்பவம் பரபரப்பை எடுத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜோதிகுமார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.